நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். கன்னியாகுமரி கடற்கரையில் வேத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் தூய்மை பணியை தொடங்கி வைத்து அண்ணாமலை தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஓய்வு பெற்ற முன்னாள் IAPS அதிகாரியும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவருமான அண்ணாமலை தற்போது ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பு செயல்படுத்தி வருகிறார். இந்த சார்பில் கோஸ்டல் ரீஜெனரேஷன் மூவ்மெண்ட் என்கின்ற பெயரில் கன்னியாகுமரி முதல் தூத்துக்குடி வரையிலான 175 கிலோமீட்டர் கடற்கரையை மீட்டெடுக்கின்ற ஒரு இயக்கத்தை அண்ணாமலை தற்போது கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து துவக்கி இருக்கிறார். கன்னியாகுமரி காட்சி கோபுரம் முதல் சன்செட் பாயிண்ட் வரையிலான பகுதிகளில் அவர் 1000 தொண்டர்களோடு தூய்மை பணி நிகழ்வில் ஈடுபட்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். கன்னியாகுமரியில கடற்கரையில வேத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் தூய்மை பணியை தொடங்கி வைத்து அண்ணாமலை தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். வேத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் குமரி கடற்கரையில தொண்டர்களுடன் அண்ணாமலை தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பகுதியில் நீண்ட நாட்களாக அகற்றப்படாமல் இருக்கும் குப்பைகளை தொண்டர்களுடன் சேர்ந்து அகற்றி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.